கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்றுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த நீ பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் பற்றி டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ப்ளஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில 2 பேருக்கு பயங்கர ஃபைட்டு நடந்திருக்கு, அதை பற்றி பேசுகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பப்பட் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துருந்தாங்க. அந்த பப்பட்ன்றது நத்திங் பட் என்ன அப்படின்னா, பழைய காலத்துலலாம் வந்து கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு பொம்மை மாதிரி உருவத்தில் இருக்கும். அந்த உருவத்தில் யார் ஆட்டுறாங்கன்னே தெரியாது. அதுக்கு அந்த 2 பொம்மை மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும். முன்னாடியில் தசவதார படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை வச்சு இப்படி ஆடுவாங்க. அந்த ஒரு பாட்டில் முகுந்தா பாட்டில் வரும். அதுதான் அது ஆட்டுறவங்க பேர் தான் பப்பட். அதை வந்து இப்படி ஆட்டிகிட்டே இருப்பாங்க ஸ்லைடு. அது உங்கள் பேர் தான் பப்பட். அந்த கையில் வச்சு ஆட்டுறதுக்கு பேர் அவங்க ஏற்கிற கருவி. அந்த மாதிரி அந்த பொம்மை இதில் வந்து பப்பட் மாஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொம்மையை ஏற்கிறவங்க. அந்த பப்பட் மாஸ்டர் யாரா இருக்கும் நீ நினைக்கிறமா? இது வந்து எப்படின்னா, பப்பட்டுனா இது தீபக் வந்து எல்லாரும் வந்து அவர் சொல்றது, அவர் ஒரு ஒரு இதோட வளர்ந்துருப்பாரு. அதையே இங்கேயும் வந்து இப்படித்தான் நீங்க உட்காரணும், இப்படித்தான் எந்திரிக்கணும், இப்படித்தான் பண்ணணும், நீங்க இவ்வளோ இதுவா ஒரு டிசிப்ளினை வந்து கத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இது பண்றாரு. அவர் சொல்றத கேட்குற மாதிரி பண்றாரு. அப்ப அது வந்து யாருன்னா முத்து கூட இருக்கலாம். முத்து, அருண், விஷாலு இவங்கெல்லாம் வந்து தீபக் என்ன சொன்னாலும் அதை வந்து தீபக்கு நேரா பேச மாட்டாங்க. தீபக் அந்த பக்கம் போகட்டி பேசுவாங்க. அதனால நான் தீபக். நான் யார சொல்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா முத்து வந்து மோஸ்ட்லி முத்துக்கு வந்து ஒரு 5 வார ப்ராக்ரஸ்ல அவருக்கு வந்து நல்ல கைதட்டல் வாங்கியிருக்காரு, நல்ல பேர் வாங்கியிருக்காருன்றது உள்ள இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். விச் மீன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனால அவரோட அப்படியே அன்கோ போட்டால் நம்மளும் ஒரு 10-11 வெளியே தெரிஞ்சிடுவோம், நம்ம பேரும் வெளியே பேசப்படும்ன்ற ஒரு ஐடியாவில் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு வந்து சாச்சனா, அருண், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருப்பாங்க. இல்லை இனிஷியலா அருண் வந்து பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் முத்துவோடையே தான் இருப்பாரு. முத்து வந்து அப்சர்வ் பண்ணி அவர் என்ன மாதிரி கேம் விளையாடுறாரு. அந்த மாதிரி 3 வாரம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அந்த கேப்டன்சிக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப பேசணும் அப்படின்னு ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்தது. அந்த சேஞ்ச் ஓவர் கிராஃப்ட் முன்னாடி வரைக்கும் முத்து அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருந்தார் அருண். அந்த அப்சர்வ் பண்ணுற அருண் தான் பப்பட் மாஸ்டராக இருந்தது முத்து. ப்ளஸ் இன்னொன்று சாச்சனாவும் வந்து எல்லா இன்புட்டையும் போய் முத்துக்கிட்ட கேட்டுக்கிறது. அந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க ஸ்டைலில் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க 2 தான் எனக்கு தெரிஞ்ச பப்பட். அவர் பப்பட் மாஸ்டர். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லைப்பா இவங்க பப்பட் மாஸ்டர் இருக்காங்க, இவங்க பப்பட் இருக்காங்க தெரியுமா, ஸ்மார்ட் மூவ் பண்றவங்க பேசியே ஒவ்வொருத்தரையும் அப்படியே நம்ம ஐஸ் கட்டியா கரைச்சிருவாங்க. யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஆனந்தி, ஆர்ஜே ஆனந்தி வந்து எல்லாரையுமே மேக்சிமம் அவங்க பேச்சிலேயே வந்து அவங்க ஆமாங்க நான் அப்படிதாங்க, அப்படியா அப்படி கூட இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேச்சிலேயே அவங்கள வந்து அப்படியே பப்பட்டா, அதாவது சொல்றதை கேட்கறவங்களா மாத்திடுவாங்க. அந்த மாதிரி அதுல மெயினா இருக்கிறது அன்ஷிதாவும் பவித்ராவும். அதுல வந்து அவங்க 2 பேருக்கு தான் அந்த பப்பட்டுங்கிற பட்டத்தை கொடுக்கலாம், அவங்க பப்பட் மாஸ்டரா கொடுக்கலாம் ஆனந்திய அப்படின்னு தான் சொன்னது. ஆனா அது உண்மைதான், இல்லை ஏன்னா ஆனந்தி எல்லாரையுமே பண்ணிடுவாங்க. அதுல ஒரு இது ஆனந்திக்கு பட்டம் கொடுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீ பொம்மை நானும் பொம்மைன்னு 2 நாளாக நடந்துட்டு இருக்க டாஸ்க்கு. அதில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி கடைசியில் ஒரு 4-5 பேர் வந்து நின்னாங்க. அதில் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு ஒரு ட்விஸ்ட்டு. வெளியே இருக்கவங்க வந்து சும்மா பேமெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களை விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணவர். நீங்களும் வந்து உள்ள விளையாடுங்க, தடுங்க, யார் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள விடுங்க, போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தடுங்க. அப்படி ஒரு கேமை உள்ள கொடுத்ததுமே இதாண்டா சாக்கு அப்படின்னு எல்லாரும் போந்துட்டாங்க. அதை விட காமெடி என்னன்னா, ஜெஃப்ரி வந்து அந்த பிட்டுக்குள்ளே இருந்தாப்புல, அவரை பிடிச்சாரு ராணவ், பிடிச்சி இருக்குன்னு இறுக்கி விட்டாரு. அது அவனால வெளியே வர முடியல. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு ஹைட்டு அந்த ஆளு ராணவ். அவரை தாண்டி ஜெஃப்ரினால வெளியே வரும். அப்படி இருந்து துள்ளி குதிச்சு அப்படி 2 விட்டாரு தாடையிலேயே. ஆனா அந்த ஆளுக்கு வலிச்சதா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி சமாளிச்சு வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ரயான் உள்ள வச்சுட்டு வெளியே வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது இதுக்கிடையில மஞ்சரியோட உள்ள வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி மஞ்சரி டைட்டா பிடிச்சி அவர் இழுத்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல சாச்சனா உள்ள போந்து முத்து உள்ள போந்து 2 பேருமே ரயானை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் உள்ள போய் வச்சதுக்கு அப்புறம் தான் ராணுவ கிட்ட கேட்கறாரு, என்னடா இப்படி விளையாடிட்டு இருக்க, நீ இவ்வளோ டைட்டா பிடிக்கிற அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் பேச்சு இருக்கும்போதே 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. ரயான் வந்து ராணுவ கிட்ட போய் தள்ளி விட்டாரு, புஷ் பண்ணிட்டாரு, நெஞ்சில கை வச்சு தள்ளி விட அவங்க 2 பேருக்குமே மாதிரி சின்ன சண்டை தான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆனதுமே எல்லாரும் வந்து தடுத்துட்டாங்க. என்னன்னா நீ என்ன நினைக்கிற, ராயன் பண்ணது கரெக்டா, ராணவ் பண்ணது கரெக்டா? ரயான் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். ஆனா என்னன்னா ராணவுக்கு அடிபட்டு இருக்கு.
ராணாவுக்கும் அப்படி ஒரு குத்து, இப்படி முழங்கையிலே ஒரு குத்து விட்டுட்டு அப்படி ஜெஃப்ரி இங்க இந்த இடத்துல அது வந்து அவனால மூச்சு விட முடியல. ஆனா அவரோட ஹைட்டு வெயிட்டுக்கு வந்து ஜெஃப்ரிய பிடிச்சது பாவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ரயான் ஏன் கோவப்பட்டாங்கிறத நீ சொல்லு. ரயான் ஏன் கோவப்பட்டான்றது அது அவன் பாயிண்ட், அவரோட பாயிண்ட். எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஜெஃப்ரி சின்ன பையன் அளவுல கம்பேர் பண்ணா, சத்யா அங்க ஒரு பொம்மை வச்சு தானே உட்காந்துட்டு இருந்தாப்ல, அவர் ஏன் பிடிக்கல? அவர்தான் நான் அக்ரெசிவ் கேம் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஜெஃப்ரி அக்ரெசிவ் விளையாடுறேன்னா நீ தான் பண்ணிட்டாரு. அதான் சொல்றேன், ஜெஃப்ரியும் அக்ரெசிவா பண்றேன்னு சொல்லல, நீ வாலண்டியரா போய் தானே ஜெஃப்ரியை பிடிச்சிருத்த. ராணாவை வந்து மேனிபுலேட்டிங் பண்ணியாச்சு. யாரு? விஷாலு, அருண், சத்யா 3 பேரும். சரிம்மா, நான் சொல்ல வர பாயிண்ட் கரெக்டா புரிஞ்சுக்கோ. இப்போ நீ எஸ்ஆர் நோ சொன்னாதான் நான் உன்னை வந்து பிடிக்கணுன்ற கேம் கிடையாது. யார் ஒத்துக்கொண்டார்களோ அவர்களிடம் பிடிங்கள் அப்படின்னு ஒன்று பிக் பாஸ் சொல்லல. அப்போ நீ வாலண்டியரா ஒருத்தன் சூஸ் பண்ணி போய் பிடிச்ச. ராணவ் வந்து ஜெஃப்ரியை பிடிச்சி இழுத்தாங்க. ரயானோட பொம்மையை ராணவ் வந்து அருணும் விஷாலும் சொல்லி ரயானோட பொம்மையை தடுக்கணுங்கிற திட்டம் போட்டு ராணவ வந்து உள்ள அனுப்புனது. இதுல வந்து ராணவ் வந்து எப்பவுமே நினைக்கல யாரோட யாரோட பொம்மையும் தடுக்கணும்னு நினைக்கல. என்ன செய்யணும்னு கேட்கையில இந்த மாதிரி இவங்க சொன்னதை அப்படியே செஞ்சது ராணவ். ஸோ இதுதான் காரணம், இப்படிதான் நடந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே முடிச்சு உள்ளெல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட 2 பேரால காம்ப்ரமைஸ் ஆகவே முடியல. யார் அடிக்க போனா? ரயான் தான் அடிக்க போனான். ஏன்னா இந்த கேப்குள்ள ரயான் வந்து வச்சுட்டு வந்தாச்சு, ராணவும் கொண்டே அந்த பிரச்சனை முடிஞ்சு முத்து புடிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு ரயானை. டேய் நான் எல்லாமே முடிஞ்சா என்ன ஏன்டா புடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு பொம்மையும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஆனா அவன் புடிச்சு கீழே படுத்துக்கிட்டாப்ல முத்து. ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, நீ உள்ள போய் நான் ஏன்டா உள்ள போகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபைட்ல அந்த இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து ஜாக்லின் சௌந்தர்யா கூட போய் சண்டை, ராணவ் அவங்க கூட்ட போய் சண்டை போட்டு நீ மாய மூடு அதை மூடு தேவையில்லாம பேசி அந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லாம உட்காந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அதுக்கு போய் வாலண்டியரா கண்டென்ட்டை கொடுத்து 1 மணி நேரம் ஃபுட்டேஜுக்குள்ள வந்துட்டாங்க. இதுக்கு இடையில சிவா, அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கே தெரியாது. யாருமே சட்டையை முந்தி விஷயக்கு பிடிச்சி இழுத்தாங்க. அவர் ரொம்ப நேரம் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தாரு. என்னடா ஆரம்பிக்கிறது, என்ன சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவருக்கு நம்ம சட்டையை பிடிச்சிருக்காங்கன்னா அப்ப கழுத்துல ஏதோ பிரச்சனை நமக்கு நடந்திருக்கும், அதை வச்சு ஆரம்பிப்போம்னு போய் ஆரம்பிச்சு கடைசியில கஷ்டமா போச்சு. இப்படிப்பட்ட மனுஷனை போய் இப்படி பண்ணிட்டீங்களா, பாவண்ட குழந்தை அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே மஞ்சரிய போய் என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு சிவா. அப்படியே பர்ஃபார்மன்ஸ் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கூட என்னங்கிறத அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்தடுத்து பாக்குறதுக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன்டா இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பாக்குறதுக்கே இல்ல. ஒருத்தவங்களை பிடிச்சி பனியனை பிடிச்சி இழுத்தா இங்க தொண்டை இதாயிருமா கேக்குறேன். இதுக்கு இவ்வளவு பெரிய சத்தம் போட்டு இவ்வளவு பெரிய டிராமா போட்டு மஞ்சரியை ட்ரிகர் பண்ணி அவங்களே கொண்டு போய் பவித்ரா பொம்மையை கொண்டு போய் உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மஞ்சரியை டார்ச்சர் பண்ணிட்டாரு சிவா. அவருக்கு வந்து பல மாசங்களா பல வாரங்களா அவர் கண்டென்ட்டே இல்ல. அது எல்லாமே சேர்த்து வச்சு ஏன்டா ஒருத்தருக்கு எதனா கேட்கவே மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு அவர் கதற விட்டாங்க. ஏன்னா வந்து 1 மணி நேரம் ஃபுட்டேஜ்ல வரலன்றது அவருக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பர்ஃபார்மன்ஸை போட்டாரு. தீபக் தலைவர் தான் வேற லெவலில் பார்த்துட்டு இருந்தாரு. யார் இவன் வந்ததுல ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் அவரும் பண்ணிட்டு இருந்தாரு. செகண்ட் திங் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே நடந்து முடிஞ்சாது கூட பவித்ரா மட்டும் சைலண்ட் கில்லர் 6ல இருந்து 8 பேர்த்த சாலிடா வெட்டி வீசிட்டாங்க. அவங்க கேம் ஆடலைன்னா கூட மேல இருக்கிற பொட்டி நான் பார்க்கவே இல்லைன்னு ஒரு கண்டென்ட்டை கொடுத்தாங்க பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட். மேல இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை மஞ்சரி, கீழே இருக்கிறத நான் பிளாக் பண்ணி நின்றுட்டு இருந்தாரு. எதுக்கு பாயத்திறந்தாலே போய் ஆமா உன்னை எனக்கு வர வேணாம்னு நினைச்சேன், அதனாலதான் உள்ள உள்ள அப்படி ஒரு கேம் ஆடுங்க. எதுக்கு எல்லாத்தையும் நல்லா வேஷம் போட்டு ஒரு கேம் ஆடுறீங்க? அது இன்னும் கொடுமை இல்லை. உங்களை நம்பவும் மாட்டாங்க, அடுத்ததுல உங்களை ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஆமா இப்படிதான் நான் விளையாண்டேன்னா கூட அந்த பொண்ணு அப்படிதான் விளையாடும், இதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியா கூட. இப்ப ஜாக்லின்னா கேடுங்க, வில்லன் கேம் தான் ஆடிட்டு இருக்காது. ஃபர்ஸ்ட்ல இருந்து யாருக்கும் ஒத்து போறது இல்லை. அப்படியே ஒத்து போனாலும் அந்த டைமோட அதை விட்டுட்டு அடுத்து அந்த பொண்ணுல இண்டிவிஜுவலா விளையாட ஆரம்பிக்குது. எதுக்கு இப்படி ஒரு கேமு? நல்ல மாதிரியும் நடிக்கணும், எல்லா விஷயமும் கிடைக்கணும்ன்றதுல பாசிபிளே கிடையாது. அது மாதிரி விளையாட முடியாது பிக் பாஸ்லாம். நேச்சுரலா என்ன நமக்கு இன்ஸ்டிங்க்ட்ல ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் போகணும். ஒரு கட் ஃபீலிங்ல தான் விளையாடணும். இப்படிதான் நடக்கும், இப்படி போகுன்ற மாதிரி தான் விளையாடணும். பிளஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகே, பட் அந்த ஃபைட்டை எடுத்துட்டீங்கன்னா பெருசா கண்டென்ட் கிடையாது இன்னைக்கு. இல்ல ரயன் வந்து ராணாவோட சண்டை போட்ட அப்படி இல்ல, அது வந்து ஒரே வார்த்தை. யாரு இந்த ரயான் அவன் வந்து சொல்லியிருக்கலாம் ராணாவுக்கிட்ட, என் பொம்மை போக வேண்டாம், ஜெஃப்ரிய விட்டுரு,
எனக்கு அது ஒன்றும் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அவனுக்கு இது பண்ணியிருக்கலாம், ஜெஃப்ரியை காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை சொல்லாம அந்த பொம்மையை காப்பாத்துறதுலயே ஜெஃப்ரியை போட்டு 2 பேருமே அமுக்கிட்டானுங்க. இது அவனுக்கு ரொம்ப கஷ்டம், கையே ஒடிஞ்சு போச்சு. அதெல்லாம் செய்யவே கூடாது. இதுல ரயான் மேலையும் தப்பு இருக்கு, ராணுவ மேலையும் தப்பு இருக்கு. முதல்லயே அந்த வார்த்தையை சொல்லி அவன்கிட்ட நிறுத்திருக்கலாம். இல்லேன்னு அந்த ஜெஃப்ரியும் போராடுறேன், ரயானும் போராடி 3 பேரும் போராடி ஒரு பையனோட கையே உடைச்சிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அக்ரிசிவா விளையாண்டு இதாயிருச்சு. அந்த கேமே பாக்குறவன் பாவமா இருக்கு ஜெஃப்ரியை பார்க்க. இப்போ அந்த இடத்துல ரயான் என்ன பண்ணான்னா, ஜெஃப்ரியோட தான் அவங்க கிட்ட இருந்தது, அதை உள்ள வச்சுட்டு கேட்கும் போதுதான் இது நடந்தது. அதை பிடிக்கிறதுக்கு தான் ரயானும் போவான். நீ நல்லா பாரு, அந்த இந்த பிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு அந்த ரைட் சைட் கார்னர்ல ஜெஃப்ரியை பிட்டுக்குள்ள வச்சே ராணுவ பிடிச்சிருவான். ஃபர்ஸ்டே ராணுவ ஒரு நிமிஷம் ராணுவ பிடிச்சிருவான். பிடிச்சதுமே ரயான் கையிலேயே அந்த பொம்மையோட வச்சுதான் ராணுவ பிடிச்சி இழுப்பான். அப்போ சொல்லி இருக்கலாங்கிறேன் நான். கேம் நடந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்டே நீ கேமை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவன் எலும்பு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டான்ல, கேட்க மட்டும் வாய் இருக்குல்ல, அது அப்பவே சொல்லி இருக்கலாங்கிறேன் நானு ராணாவு கிட்ட. என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும். பிடிச்சிருக்கவன் இப்படியே பிடிச்சிட்டு இருப்பானோ, இல்ல இப்படி இழுப்பானோ, என்ன எதிர்பார்ப்பானே. சத்யாவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரி, ஓகே. அப்ப அவங்க 2 பேருமே ரொம்ப அக்ரெசிவான கேம்குள்ள போயிட்டாங்க. பாவம் ஜெஃப்ரி. அந்த பொம்மை இருந்ததுனால மாட்டிக்கிட்டான் ஜெஃப்ரி. அது தவிர்க்க அந்த பொம்மை சத்யா பொம்மை இருந்தா கேம் நல்லா இருந்திருக்கும். அது என்னமோ தெரியல, அந்த இடத்துல போய் ஜெஃப்ரி மாட்டிக்கிட்டாப்ல. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த எபிசோடு நீங்கள் பார்க்கலன்னா கூட இதை பார்த்துட்டு போய் எபிசோட் பாருங்கள். ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்தது. சும்மா அங்கங்கே ஃபைட்டு எல்லா எமோஷன்ஸுமே மிக்ஸ் ஆகிருந்தது, நல்லா இருந்தது பார்க்கவும். ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடோட அப்டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். இது யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபைனல்ஸில் இருக்கிறது பவித்ராவும், அப்புறம் ஜெஃப்ரி, சாச்சனா, அருண், சிவா 4 பேர் இருக்காங்க. இதில் அருண் அவனுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, நான் வாக் ஓவர் வாங்கிக்கிறேன், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எபிசோடில். ஃபைனலாக வித்ட்ரா பண்ணாரா இல்லை ஸ்போர்ட்ஸ்னால கலந்துக்கிறாரான்றது தெரியல. நீங்கள் இதில் 4 பேர்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.